இனிமே என்ன மாஸ்டர் செஃப்னு தான் கூப்பிடணும். என் வாய் ஆசிட போட்டு தான் கலவணும். ஏதோ ஒண்ணு நீ தானே சாப்பிட போற. நீ பண்ணு கன்சிஸ்டன்சி எனக்கு ஒரு புட்சு வந்து என்ன காஞ்சு உடனே போடணும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா குக்கிங் பண்ண போறோம், which is அதிசயமான விஷயம். இந்த சேனல் பாக்குற எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளவு பெரிய செஃப்னு. சோ என்னோட செஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு நான் இன்னைக்கு வந்து சிக்கன் மஞ்சூரியன் பண்ண போறேன். சோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணி நான் பண்றேன்னு இந்த வீடியோல பாருங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So let's get started. First 2 onion chop chop. அதுக்கப்புறமா ஒரு கேப்சிகம் chop chop. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு chop chop. அவ்வளவுதான். சரி இப்போதைக்கு இனிமே என்ன மாஸ்டர் செஃப்னு தான் கூப்பிடணும். என் வாய் ஆசிட போட்டு தான் கலவணும். குட் ஒன். மாஸ்டர் செஃப் தண்ணி கொல்லுது. நீங்க போடுற மாதிரி வருமா? பத்தாது. நம்ம இஷ்டம் சமையல் இது. போதும். இப்போ இதுக்கு வந்துட்டு இன்னொரு டப்பா எங்க? எதுக்கு இன்னொரு டப்பா? பாக்ஸ் கார்ன்ஃப்ளவர். எங்க கீழே வச்சுட்டு எங்க பாவம். சேம் லெவலுக்கு போடணும். எங்க போட்டான்? ஏதோ ஒண்ணு நீ தானே சாப்பிட போற. நான் இல்ல, மம்மி தான். நீ டெஸ்டிங்க மம்மி. பெப்பர் தான் போட்டியா? இப்போ வந்து சால்ட். ஒரே கையில சூடான சட்டி எடுக்கிறா. தண்ணியோட போட்டாச்சு வேவாது. இல்ல புரியல. ஆன் பண்ணு. ஏன் பயப்படுற? அது என்னன்னு ஒக்கர் சவுண்ட் எல்லாம் பண்ணுது. So guys, எண்ணெய் ஊத்திக்கணும். அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம அரிசி வச்சோம்ல அது வந்து போட்டு. என்ன அரிசிங்க? சுடுதண்ணில சுடுதண்ணி. நீ என்னமா நீ அந்த ஜெமினி ஃபிலிம்ல விவேக் கஷ்டப்பட்டு ஜிம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாட்டி வந்துட்டு தூக்கி போட்டு நீ கொண்டு தொலை வந்து மாஸ்டர் குக்கிங் செஃப். இது பிரிஞ்சு வந்துச்சு. ஐயோ சொல்லுங்க. இது வந்து பஜ்ஜி போடுற மாவு மாதிரி பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஓகே. மாவு போடு, மைதாவோடு பண்ணிட்டீங்க. அவ்வளோ. என்ன ஒரு புத்திசாலித்தனம். கன்சிஸ்டன்சி this consistency கிட்டுக்காது. 4 பீஸ் சொல்லி எவ்வளவு பீஸ் வச்சுட்டு பேசுறான். கெத்தா மசா செப்தான். ஏய் உப்பு ஏத்தி போடுங்க. போதும். அஞ்சாவது வாட்டி உப்பு போடுங்க. நான் இப்போ அது போட்ட லட்சணம் அப்படி. எனக்கு வராது, நான் போடல. சோ பயந்து ஓடுறாங்க. வெக்கமா இல்ல. ஏன்டி பயப்படுற? அது ஒட்டிடுச்சு. கட் பண்ணா ரொம்ப இருக்கா?
ட்ரை பண்ணா எல்லா ப்ராசஸ்லயும் இதே டேஸ்ட் தான். நம்ம போடுறது நெக்ஸ்ட் கபாப் மசாலா போடலாம். கார்ன்ஃபிளவர் 2 ஸ்பூன், மைதா 2 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அவ்வளோதான் போட்டுட்டு அந்த பேட்டர் டைப் பண்ணிட்டு நம்ம சிக்கன் முக்கி அதுல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான் பண்ணிருக்கோம். அவ்வளோ ஆஃப் பண்ணுவாங்க. ஏன் 5 போட்டா ஆகாதா? எனக்கு அது புடிச்சு வந்துடும். என்ன கொடுமை சரவணன். இது 1.25 ஸ்பூன். இது சரி காணிச்சு. இது என்ன சொன்ன? ஆஃப் பண்ணு, ஸ்லிம் பண்ணு. இஞ்சி போடு. ஃபர்ஸ்ட் இஞ்சா. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சு உடனே பூண்டு போடணும். வை. அதுக்கப்புறமா இது போடணும். அவ்வளவுதான். இப்ப வந்து இஞ்சி பூண்டு போட்டுட்டு நம்ம வந்து சாட்டே பண்ணணும். அது தீஞ்சு போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போடு. நெக்ஸ்ட் வெங்காயம் போடணும். போதுமா? சரி, இப்ப வந்து கேப்சிகம் குட்டி குட்டியா நறுக்கணும்ல, அந்த குட்டி குட்டி இதை போட்டுருணும். ஒரு செஃப்பா நான் உணர்றேன். யாரும் பார்க்கல. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும் நல்லா. அப்புறம் சாஸ் எல்லாம் போடணும். அதுக்கப்புறம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ். ஸோ கார்ன்ஃபிளவர்ல வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு வச்சுக்கோங்க. இப்போ சில்லி, சோயா, பெப்பர் போட்டியா? இது போடு. சில்லி சாஸ். இது போடணும். சில்லி சாஸ். அதுக்கப்புறமா இது வந்து சாட்டே பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த சில்லி பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை வந்து போட்டுக்கணும். பெப்பர் பவுடர். அவ்வளவு போடுறது. ஓகே, கொஞ்சமா. அதுக்கப்புறமா இது டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன்ஸா. டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன்ஸ். சோயா சாஸ் வந்து 2 ஸ்பூன்ஸ். சோயா 2 ஸ்பூன் சாஸா? அது ஜாஸ்தி ஆயிடுச்சு. போதும். ஜாஸ்தி போட்டேன். இது போடணுமா? இப்ப சால்ட், பெப்பர். சால்ட் போடணுமா? பெப்பர் போட்டாச்சு. இப்போ கம்மி. சால்ட், அப்புறமா அந்த என்னடி வாய்ஸ் இது? ஜாஸ்தி சோயா சாஸ் போட்டுமா? டொமேட்டோ சாஸ் போடலாமா? கொஞ்சம் அதெல்லாம் பண்ணாத, சும்மா சால்ட் ஆடும் ஜாஸ்தி. ஓகே, சோ இப்போ வந்து இதை போடணும்ல. இப்ப வந்து இதை வந்து கொஞ்சம் சால்ட்டே பண்ணிக்கோ. இப்ப என்ன பண்ணணும்? நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் இதாகும். மேடம் என்ன பண்ணும்? ஒன்னே ஆகாது. என்ன இந்த காலம் பாடு ஒரே போட்டான்.
ரொம்ப It's coming beautiful. அப்படியா? Yeah. Typical body. ஏய் செஃப் ஆயிட்டேன்டா. இப்போ வந்து நம்ம கிட்ட ஆனியன் என்னது Spring onion எல்லாம் இருக்கு. ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாத காரணத்தினால நாங்க சின்ன சின்னசா போடணும். உள்ள கொத்தமல்லியை துருவி இல்ல குட்டி குட்டியாக தூவி விடும். ஏய் போதுமா? ஐயோ அது அப்படிதான் போடுவாங்க. நீ பாத்தியா குக்கிங் வீடியோஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சமா தாண்டா போடுவாங்க. ஆச்சி. முடிந்து விட்டது. பாருங்கள், வந்து டேஸ்ட் பாருங்கள். நீங்க பாருங்கம்மா, கஷ்டப்பட்டு 4 hour பண்ணிக்கிறீங்க. நாளை வந்து மனசாட்சியே இல்ல. ஓகேவா? 5 மணிக்கு 5:30 மணிக்கு நான் ஸ்டார்ட். ஜாஸ்தி குக் பண்ணதற போறாரு. ஓகேவா? ஆஃப் பண்ணிக்கலாமா? எஸ். சாப்பிட்டு முடியல. Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்கிங்ல போயிட்டு பிச்சை எடுக்க போறோம். இப்போ நான் எவ்வளவு பெரிய செஃப்னு எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த செஃப் குக்கிங் பண்றத பாருங்க. எவ்வளவு பெரிய செஃப்ன்றது தெரியும். இந்த செஃப் வந்து குக்கிங் பண்றத பாருங்க. நான் வந்து செட் பேக்கிங் என்னோட செஃப், என்னோட மாஸ்டர் குக்கிங் ஸ்கில். ஓகே, சோ நம்ம வீடியோட எண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். சோ நான் சமைச்சது சாப்பிட்டு எனக்கு ப்ரௌடா ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சோ வீட்ல எல்லாருமே உட்காந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவுட்ரோ எடுக்க வந்திருக்கேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So that's it for this video. Bye.